ஸ்டார்ட் பண்ணலாம். வாழ்க வளமுடன். ஞான தேடல் என்னில் பல ஆண்டுகளாக இருந்தது. எனக்கு பிடித்த ஞான குருவாக நான் மதித்தது வள்ளலாரை நினச்சிட்டு இருந்தேன். அவருடைய பசித்திரு தனித்திரு விழித்திரு அந்த கொள்கை, அவருடைய தமிழ் இலக்கிய பாடல்கள், ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்லாம் அவர் நேர்மறையாகவே பேசிய அந்த பாடல்கள்ல இருந்த தொட்டு என்னுடைய ஞான தேடல் ஆரம்பமானது. அப்படியே தொடர்ந்த பயணத்தின் போது ஒரு சிவாலயங்களாக போயிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு தீட்சை வாங்கிக்கலாம் அப்படின்ற தேடல்லையும் பல ஆலயங்களையும் சில பெரிய நிறுவனங்களையும் சந்தித்தது உண்டு. இந்த தேடலுக்கு நடுவில் தான் எதேச்சையாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்களும் ஞானி ஆகலாம் அப்படிங்கிற புத்தகம், அது ஒலி புத்தகமாகவே என்னை போன்ற என் நண்பர் ஒருத்தங்க பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க, அவங்க மூலமாக கிடச்சிது. பகவத் பாதை அப்படிங்கிற இந்த விஷயமே எனக்கு இது இப்போ காலதாமதமாக தான் எனக்கு கிடச்சிது. அதில் கண்டிப்பாக பயிற்சி எடுக்கணும் அல்லது வகுப்பில் கலந்துக்கணுன்ற தேடல் இருந்தது. அதை சார்கிட்ட சொல்லி பார்க்கும்போது என்னோட சார், என் கூட வேலை பார்க்குற சார், அவரோட நான் கலந்துக்கிட்ட போது அவரும் இதே தேடலில் இருந்ததுனால 2 பேருமே ஒன்றா பயணப்பட்டோம் கொஞ்ச காலமாக. இதில் திடீர்னு சாரோடைய அறிமுகம் அல்லது இந்த வகுப்பை பற்றின ஒரு விளம்பரத்தை செய்தியை பார்த்த உடனே பார்த்த அன்னைக்கே போய் அவசரப்பட்டு டிக்கெட் புக் பண்ணோம். டிக்கெட் புக் பண்ணிட்டு பார்த்தா டேட் 29-30க்கும் கிளாஸ் நடக்கிற மாதிரி டிக்கெட் புக் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தா டேட்டு 6-7ன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் மறுநாள் போய் மீண்டும் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த டிக்கெட் போட்டு நேற்று காலையில் அதிகாலை நான் கிட்டத்தட்ட 4:15 வர வேண்டிய ட்ரெயின் 3:30க்கே வந்துச்சு. வந்து காலையிலே பார்த்தா இந்த டைமில் சார் வருவாங்களா அப்படின்றதான் எனக்குலாம் நம்பிக்கையே இல்லை. ஆனால் இறங்கிட்டோன்னு சொன்னதுமே அடுத்த 2 நிமிஷத்துக்குள்ளே சார் வந்துட்டாங்க. ஆனால் பக்கத்தில் வீடு இருந்திருக்கு, அது எவ்வளோதான் பக்கத்தில் இருந்தாலும் இப்படிலாம் வரமாட்டாங்க யாரும். இந்த மாதிரி சார் வந்தாங்க, ஒருத்தரையாக எங்களை கொண்டு வந்து இந்த பில்டிங் முன்னாடி விட்டாங்க. அதுக்கு பிறகு காலையில் 7 மணி வரைக்கும் கூட இருந்து எங்களோடய இருந்தாங்க. இந்த ஞானத்தை பற்றி காலையிலே வகுப்பு ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போவே நாங்கள் பேசினப்போ உங்களுக்கெல்லாம் ஞானம் கிடச்சிருச்சு, நீங்கள் இப்போவே அடுத்த ட்ரெயின் வந்தால் போயிடலான்னு சொன்னார். எனக்கு என்னமோ ரொம்ப கொஞ்சம் ஒரு விதமாக நெருடலாகவும் இருந்தது. நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டதை சார்கிட்ட காட்டிக்கிட்டோமா அல்லது என்ன அப்படின்றது தெரியாமே இருந்தது. ஆனால் நேற்று வகுப்புகள்லாம் ஆரம்பிக்கும் போது என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஆரம்பித்தார். என்னுடைய நோக்கம் பிரபஞ்சம், இயற்கை, இதோட நம்ம இந்த ஞானம் அது எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறத நேற்று வகுப்பே எனக்கு முழுமையாக உணர்த்தி விட்டது. எல்லாருமே உணர்ந்திருப்பீங்கனாலும் எனக்கு முழுமையான உணர்வு அதில் கிடச்சிது. பிரபஞ்ச